15 கிலோ 10 கிலோ மீன் ஒன்றா கூடி விற்கிறவங்க ஐஸில் போட்டு தான் போகிறாங்க. 500 ரூபா பிரேச்சவைக்கு வரி எடுத்தால் நாங்கள் அந்த 1000 எங்கே போகிறது? 35 வியாபாரி இருந்த இடத்துல இப்போ 7-8 வியாபாரி தானுங்க இருக்கு. இப்போ ஒரு சந்தை புதுசாக எடுத்து போட்டு உதுக்க வைக்க இல்லாது அங்கே கொண்டு போகிறோம் நாங்கள். வடமராட்சிகளில் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு சந்தை இருக்கும். என்னங்க சுடல மடத்தை போல இது சந்தையை கட்டிடுறாங்க. இப்போ 5 கிலோ ஒரு ஆளை கொண்டு வந்தா 3 கிலோ விற்கிது. 2 கிலோ என்ன செய்யறோம் நாங்கள் வீட்டை கொண்டு போகிறோம். இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க வந்து மிஞ்சிறதை கொண்டு வீட்டை கொண்டு போய் சொல்கிறாங்க இந்த சந்தை. இப்போ ஏக்கம் இருந்த காலத்தில் கோவில் அவங்க இருந்த காலத்தில் இப்படி நடைமுறை இல்லைங்க. வெள்ளி அடியில் மஞ்சள் பாறை தான் டிமா மணி ஆதிங்க 20 ரூபா காசு வச்சுக்கிறாங்க. இது நீங்கள் டிவி தரையிற மட்டும் தாங்க உங்களோட யூடியூப்லேருந்து தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து அங்கு வச்சேன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லேடியில் நெல்லேடி சந்தையெல்லாம் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் நெல்லேடி மரக்கரை சந்தை. இன்றைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நெல்லேடி மீன் சந்தையை தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, எத்தனை வியாபாரிகள் இருக்காங்க, என்னென்ன மீன் எல்லாம் இருக்குது, அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரம் வந்து 9 மணி 9:30 ஆகுது. இப்போ தான் வந்து மீன் வந்து சந்தை வந்து கூடி இருக்குது. அப்போ வந்து இதுதான் வந்து இந்த மீன் சந்தை. இப்போ வந்து நாங்கள் சந்தைக்கு உள்ளே போய் என்னென்ன விஷயம் இருக்குன்றலாம் பார்க்குறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். இது வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ், சிங்களம், இங்கிலீஷில் வந்து 3 மொழியிலையும் வந்து போடப்பட்டிருக்குது. மீன் இறைச்சி சந்தைண்டு உணவு போட் வந்து போடப்பட்டிருக்குது. அங்கே உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? இதுதான் ராஜா. ஓகே, எங்களுக்கு வந்து இந்த நெல்லேடி மீன் சந்தையை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ காலமாக வந்து இது இயங்குது? அந்த 10 வருஷமாக செய்யுது. நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கு? 10 வருஷமாக செய்யுது. எங்களுக்கு வந்து இந்த மீன் சந்தையில் எத்தனை வியாபாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க? 15 ஏற்றுக்குவாங்க. என்னென்ன மீன்கள் கூட வரும்? பாறை, சீலா, நெத்தலி, துள்ளுமண்டை, கும்புளா, அரக்குளா, இறால், நண்டு, கனவா. எந்தெந்த இடங்களில் இந்த மீன் கொள்ளணும் செய்வீங்க கூட? நாகர்கோயில், அம்மன், குடத்தனை, அப்படியே பருத்துறை, சொண்டம் மன்னாறு, யாழ்ப்பாணம், வேலை இவ்வளோ இருந்து வேறு மீன்ச்சு. யாழ்ப்பாணத்துலேருந்து? யாழ்ப்பாணம் நான் யாழ்ப்பாணம் தான் கொண்டு வரேன். யாழ்ப்பாணம் தான் நன்றாக கண்ட்ரோல் கொண்டு வரேன். ஓகே, இப்போ வந்து நெல்லேடி மீன் சந்தையில் வந்து ஃபேமஸான மீன்டா என்ன மீன்? நெத்தலி. 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 அதே மாதிரி இங்கே வந்து விலை கூடின மீன்டா? பாறை, சுறா, பாறை தான் விலை கூடின. பாறைன்றது கட்டா பாறைன்னு? இல்லை இல்லை, கட்டா பாறை வந்து கருவாட்டுக்கு தான். அது கட்டா பாறை, கருங்கட்டி பாறை. இங்கே மஞ்சள் பாறை தான் டிமாண்ட். நெல்லி அடியில் மஞ்சள் பாறை தான் டிமாண்ட். இருக்கிறதுல விலை கூட எவ்வளோ போகும் கிலோ? இப்போ 1800 ரூபா விற்கிறோம். 1800 ரூபா. இப்போ கொஞ்சம் மலிவு தானே, இப்போ கொஞ்சம் கோயில் தானே, இப்போ கொஞ்சம் 1000 விற்கிறோம். 1500 இப்போ கொஞ்சம் மல்லிகை விற்கிறோம். இப்போ கொஞ்சம் கோயில் ஆண்டபடியா, இப்போ சனம் இல்லை கொஞ்சம். என்ன கோயில் திருவிழா ஆண்டபடியா கொஞ்சம் இவ்வளோ தான் வியாபாரி இல்லை இல்லை. கொஞ்சம் பேர் வேறையில கோயில் என்ன 2-3 பேர் கிடக்கு. மொத்தமாக 7 பேர் தான் நீங்கள்? இல்லை இல்லை இல்லை, கூட வார வேற இந்த சந்தையில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை? பிரச்சனைனா கன பிரச்சனை கிடக்கு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனைனா கன பிரச்சனை நடக்கு. ஸ்ரீலங்காவிலேயே மீன் வந்து வித்தா மிஞ்சிறதை கொண்டு வீட்டை கொண்டு போய் சொல்றாங்க இந்த சந்தை. ஆனால் இங்கே எல்லாரும் ஐஸ் மீன் தான் விற்கிறாங்க கூடுதலான. நாங்கள் கூடுதலான ஐஸ் மீன் தவிக்கிறோம். கூடுதலான உடனே கொண்டு வந்து விற்கிறோம். மிஞ்சிறதை கொண்டு போய் கடைக்கு போடுறோம். அப்படியும் இந்த விரத நாளையில் கொஞ்சம் மிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே வைக்கலாம் என்று சொல்லி சந்தையில் வந்து ஸ்டோர் சந்தை வாங்கி காலம் சந்தை நீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் மீனை வச்சுட்டு போகிறதுக்காக வேண்டி தான் நீட்டாக வச்சது.
இப்போ ஒரு சந்தை புதுசாக எடுத்து போட்டு உதுக்க வைக்க இல்லாது அங்கே கொண்டு போகிறோம் நாங்கள் சரி இப்போ மிஞ்சிற மீனை மிஞ்சிற மீனைத்தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மிஞ்சிற மீனைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்போ ஸ்ரீலங்காவிலேயே தொழிலுக்கு ஐசத்தான் கொண்டு போகிறோம். தொழிலுக்கு ஐசத்தான் கொண்டு போகிறாங்க. வெறும் தொழிலுக்கு ஐசத்தான் அங்கே இருந்து ஐங்கள கொண்டு வராங்க. அடிச்சு கொண்டு வருவாங்க. ஐஸ்லாம் அடிச்சு கொண்டு வராங்க. அதை இங்கே வைக்கல. இப்போ நேற்றையிலேருந்து சட்டம் வந்துருக்கு. நேற்றையிலேருந்து இந்த சட்டம் வந்துருக்கு. இந்த சட்டம் சரியா யார் போட்ட இந்த சட்டம்? சந்தை நடத்துறது பெரிய சபை சந்தை வந்து பெரிய சபை தான். இந்த சந்தை எடுக்கிறவர் இருக்கிறாரு. அவர் இங்கே வைக்க வேணாம் ஒரு இதை கொண்டுருக்கு. என்ன காரணத்துக்காண்டி? அது என்ன காரணம் வந்து அவரை தான் கேட்கணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ 5 கிலோ ஆளை கொண்டு வந்தா 3 கிலோ விற்கிது. 2 கிலோ என்ன செய்யறோம்? நாங்கள் வீட்டை கொண்டு போகிறோம். நாங்கள் அதை வச்சுட்டு போய் அதான் இங்கே இப்போ பிரச்சனை. இந்த அந்த பிரச்சனை இது நடந்துருக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாருந்தா கதை. மிஞ்சிற மீன் அப்ப நீங்க கொண்டு வீட்டை கொண்டே ஒன்றும் செய்யல. அப்ப ஐஸ் நாங்கள் வரைக்கும் ஐஸை கொண்டு வரோம். வெளியில ரோட்டில் வச்சு விற்கிறாங்க. அதுகளை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு அதுகளை நிப்பாட்டினா மார்க்கெட்டுல வியாபாரி வருவாங்க, வெளி வியாபாரி உள்ள வருவாங்க. அதை விட இந்த சந்தை இவ்வளவுக்கும் 500 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500. அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன் மிஞ்சினா அந்த மீனை நாங்கள் என்ன செய்கிறது? எல்லா மீனும் வந்து கருவாடு போடலாம். கருவாடு போடலாம். இறால் எல்லாம் பின்ன ஒன்று சாமா 1 கிலோ மிஞ்சினா 1500 ரூபா குளோஸ். அப்ப என்ன செய்கிறாங்க? நாங்கள் போட்ட முதலும் இல்லை. அப்ப என்ன செய்யறது? இதுக்கு நீங்கள் டிவி தரையில மட்டும் தாங்கும். உங்களோட யூடியூப்ல இருந்து தாங்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போடுங்க. மக்கள் பார்க்கத்தானே வேணும். மக்கள் பார்க்கட்டும். என்ன காரணம் என்ன சொல்லி என்னன்னா மணக்குதான் மீன் சந்தையா விளங்கும் தானே. அப்ப மீன் சந்தையா தங்கியல் வரும், செல்கள் வரும், அது வரும், இது வரும், மணக்கத்தான் செய்யும். சரியா? அது மணக்குது ஐஸ் வைக்கலான்னு சொல்லிடாது இல்லையே. இவே சொல்லிடலாம் தானே. ஆனா தொழிலுக்கு போறவனே அதான் கொண்டு போறான், கொண்டு வாரான். நாங்கள் எல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட 1600 ரூபா இந்த இறால். இந்த இறாலின் விலை 1600 ரூபா. 1 கிலோ மிஞ்சினா நாங்கள் என்ன செய்கிறோம்? 5 கிலோ மிஞ்சினா இந்த காசு 6,000. 1 கிலோ 1600. 1 கிலோ 1600 ரூபா. இப்ப ஒரு சட்டம் கொடுத்துருக்கணும், இதை இங்கே வைக்க இல்லாதாம. ஆனா நாங்கள் இதை இங்க பாருங்க, இப்படி கிடக்காண்டு பாருங்க, பிடிச்ச மாதிரியே கிடக்கு. பிடிச்ச மாதிரியே கிடக்கு. இப்படி இது நல்ல பொருள். அப்ப இதான் அப்ப பிரச்சனை. அன்றைக்கு வந்து நீங்கள் சொல்லாத காரணம் இதான் பிரச்சனை. இதை உங்களை யூடியூப் உங்களை எடுத்து சொல்லலாம், சொல்லட்டும் மக்கள். ஒரு பிரச்சனை இல்லை. 1800 கிலோ என்ன பூ? 1800. அம்மா 1200 கிடக்கும்மா. வேற என்ன பிரச்சனை இருக்கு? இது பக்கத்துல வியாபாரம், இது பக்கத்துல ரோட்டில வியாபாரம் நடக்கும். அதை பிடிக்கிறதுக்கு பக்கு அது வந்து மேம்படி வந்து சட்டத்துக்கு முரணானது. 500 ரூபா 1000. இப்போ வந்து நான் கேட்குற விஷயம் என்னென்னா, வெளியில வந்து வியாபாரம் செய்கிறேன்னா வந்து அது பிரதேசத்துக்கு வந்து அனுமதி எடுத்துட்டு தானே செய்யலாம். இல்லை, நான் கேட்குறேன் வந்து சட்டத்தின்படி அப்படித்தானே செய்யலாம். அப்படி செய்யலாத. கொரோனா வந்து வந்ததில்லோ, அப்ப எல்லாம் ரோட்டில் கொண்டு போய் செய்தாங்க, வீடு வீடா கொண்டு போய் எல்லாம் கொடுத்ததில்லோ. அதோடைய எங்கிறது வியாபாரம் போட்டு ஒரு தடவை வந்து சந்தைக்கு வரதே இல்லை. சந்தைக்கு வரது ஜனம் குறைவு. எல்லாம் ரோட்டா வித்தா இங்கே எங்க வாங்குறது ஜனம் இருக்குது. அது சரி. பெரிய சேவைக்கு 5 ரூபா மோடிஜிக்கு கொடுக்கணும், 50 ரூபா 20 ரூபா மோடிஜிக்கு கொடுக்கணும். அது வீட்டில் ஓட்டு கொடுத்தான்னு சொன்னா காசு தான் இருக்காது. அது மிச்சம் தான். பெரிய சேவை வந்தோன்னா 50 ரூபா 20 ரூபா இருக்குது வரும். அப்ப ஒரு வியாபாரி வாரான் 1000 ரூபா உழைக்கத்தான் பாரு. 1000 ரூபா உழைக்கத்தான் பாரு. நீங்கள் 500 ரூபா பெரிய சேவைக்கு வரி எடுத்தா நாங்கள் அந்த 1000 ரூபா எங்க போறோம்? மிஞ்சிற மீனே அப்படித்தான் அந்த காசை கொடுக்குறோம். நாங்கள் அந்த 500 ரூபாய்க்கு கொடுத்து அறிக்கை வைக்கலாம்னா இந்த சட்டம். அது சரியா? வணக்கம் அண்ணா. வணக்கம்.
இன்றைக்கு வந்து மீன்களோட விலையில சொல்லுங்கள், என்னென்ன மீன் வந்து என்னென்ன? இது துள்ளுமண்டைன்ற இது கும்பலா ஸ்ரீலங்கா போகுது. அது சூடு சூடு எவ்வளோ போகுது? இப்போ வந்து மீன் மலிஞ்சி இருக்குதா இல்லை விலை கூடி இருக்குதா? வேறு என்ன காரணத்துக்காண்டி? கோயில்கள் இறங்கினோடனே மீன் மலிவு. ஓகே. எப்போ மீன் வந்து விலை கூட விற்கிற காலம் மீன் விலை வைக்கும். காட்டு மீனா காத்தொலி மீனா வந்து தொழில் விலை கூட வைக்கும். ஓகே ஓகேண்ணா, நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். இந்த கொரோனா பிரச்சனையை பிறகுங்க இந்த நெல்லியடி சந்தை வந்து ஆகதையும் ஓவராக போயிடுது. நெல்லியடி சந்தைக்கு முன்னால் உள்ள ரோட்டிலேயே வியாபாரம் செய்கிறாங்க. ரோட்டில் வச்சு இந்த சந்தைக்கு விட்டாயே 500 ரூபா கொடுக்கணும் வியாபாரிகள். 25-30 வியாபாரி செய்த இடத்துல இப்போ இருக்கிறது 7-8 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஊர் வழியே வியாபாரம் செய்தால் இங்கே யாருங்க வராங்க? பெரிய கஷ்டம் இங்கே உள்ளவங்க. அவங்க 10 கிலோ கொண்டு வந்துட்டு 5 கிலோ மீன் விற்கிறதும் மிச்சத்தை ஐஸில் போட்டுட்டு தான் போகிறாங்க. அதுவும் இங்கே வைக்க வேண்டாம்னு பெரிய சிக்கலாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டு வியாபாரியை நிப்பாட்டி விட்டீங்கன்னா அந்த வியாபாரி இங்கே வந்து செய்யணுங்க. என்ன காரணம்? அந்த இங்கே செய்யாமல் ஊருக்குள்ளே செய்யணும். அதானுங்க. இப்போ என்னென்னா ஊருக்குள்ளே கொண்டு வியாபாரத்தை செய்து அவங்க போடுவாங்க. சந்தை காசும் இல்லை, சைக்கிள் காசும் இல்லை. சரிங்க. இங்கே அங்கே 1000 ரூபா கழித்து 1500 ரூபா விற்றாலும் 10 கிலோவில் 5 கிலோ மிஞ்சினால் அவங்க ஐஸ்லாம் போட்டுட்டு போகிறாங்க. சந்தைக்கு 500 ரூபா ஒரு நாளைக்கு. 600 சம்பளம் சந்தையை போகுது. அப்போ என்ன செய்ய முடியுங்கிறால? பேக்கு கட்டு காசு இது வந்து இந்த பிரச்சனை வந்து பிரதேச சபை அவங்களோட தொடர்பு கொள்ளவும் அவங்க வந்தால் நல்லதுக்கெல்லாம் காய்க்க மாட்டேன். ஒரு கெட்ட காரியத்தை தான் காய்ப்பினா நல்லதை காய்க்க மாட்டேன். இப்போ நல்ல காரியங்கள் நாங்கள் சொன்னோம்னா அது நாங்கள் பார்க்குறோம் கொள்கிறோம் என்று சொல்லி போட்டு போடுவோம். இந்த சந்தை குத்தை குடி சொன்னாங்க. இப்படி கொத்த பிரச்சனை இந்த உள்ளூர் வியாபாரம் நிற்பான்னா அங்கே உள்ளூருக்குள்ள ஒரு 6 வியாபாரம் இங்கே சந்தைக்குள்ளே வந்தாக்கிறோம் உனக்கு கையில் பெருமைப்பா காசுண்டு அவர் சொல்கிறாருன்னா நாங்கள் சொல்லி நிற்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்களே நீங்கள் சந்தை குத்தகை எடுத்தீங்களோ பிரதேச சாய்க்கு சொல்லணும். உங்களுக்கு நாங்கள் சொன்னோம், அவங்க உங்களுக்கு நடைமுறை எடுக்கிறாங்க. இல்லை நாங்கள் என்ன செய்ய முடியும்? சரி, ஓகே. ஒரு ஆட்சி அவன் என்ன ஒரு ஆட்களில் காலத்தில் இப்போ இயக்கம் இருந்த காலத்தில்னு சொல்லுங்க. அவங்க இருந்த காலத்தில் இப்படி நடைமுறை இல்லைங்க. அதான் அவங்க இருந்த காலத்தில் இப்படி நடைமுறை இல்லை. அவங்களுக்கு பயப்பட மாட்டோம். இந்த பக்கத்தில் சந்தை நடந்தவங்க பக்கத்தில் முதல் சந்தை நடந்தது சரியோ இதுக்குள்ள மண் போட்டால் மண் எடுக்கல வியாபாரிங்க 2 மணி வரையும் சனம் நிராசனமாக தான் இருக்கு. இங்கே பாருங்க கேவலம் 100 கிலோ மீனை இங்கே விற்கிறது அருந்ததா இருக்கு. சராசரியா இப்ப இருக்கிற நிலைமையில எத்தனை கிலோ மீன் வந்து ஒரு வியாபாரி வந்து விற்கக்கூடிய இவரெல்லாம் முதல் ஸ்டார்ட்ல 30 கிலோ மீன் கொண்டு வருவாங்க. இப்ப 15 கிலோ 10 கிலோ மீன் கொண்டு வரா கூடி விற்கலாம ஐசில போட்டு தான் போறாங்க. 10 கிலோ மீன் கூட விற்கல அளவுக்கு போயிட்டு. இவர் ஒரு ஆள் அவரெல்லாம் கொண்டு வருவார். 30 கிலோ மீன் கொண்டு வந்தார். கடைக்கு எப்படியும் போடுவார் 10 கிலோ. மிச்சத்துல விற்றது விற்காத 10 பிரச்சனை இல்லைன்னு ஐசில போட்டு போவாங்க. இப்ப மிஞ்சின மீனை இப்ப என்ன செய்யறீங்களா? ஐஸ்ல போடுறாங்க. போட்டு அடுத்த நாள் கடைக்கு வெட்டுறாங்க. கடைக்கு வெட்டி கொடுக்குறாங்க. இணைக்கிறா நெல்லடி சந்தை நெல்லடி மீன் மார்க்கெட்டு ஆகதையும் ஓவரா போகுது. அதான் யாருக்கு பயம்? ஒவ்வொரு தரம் வந்து தங்குற பவருக்காக காய்ச்சி போட்டு போகணும். நடைமுறை ஒன்றும் செய்கிறாங்க இல்லை. சரியான ஓவருங்க. நெல்லடி தந்த ஓவர். நீங்களும் வடமராட்சிக்குள்ள பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு சந்தை இருக்கும். என்னங்க சுடல மடத்த போல சந்தையை கட்டியிருக்கிறாங்க. ஒரு கோழி கூட்டுக்கு விட்டா பாதியை போல விட்டா ஜனங்கள் எங்க மீன் சந்தைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பவும் இருக்கு. இப்போ ஜனங்கள் சில இங்க வராத ஜனங்கள் வந்துட்டு எங்க மீன் சந்தைன்னு கேட்குது. அப்ப அப்படியான சந்தையா போட்டுங்க. இதுல மீன் வச்சிருந்தா தான் தெரியும் இது மீன் சந்தை. சில ஒரு சனத்துக்கு மற்றபடி தெரியாது இது மீன் சந்தை.
ஆரம்பத்தில் அங்கே நெல்லிடு என்ன டவுனுக்கிட்ட இருந்த சந்தை வந்து மீன் சந்தை புரியுமா வெளியில் இருந்தது. இல்லை உள்ளதான் இருந்தது. ஆனால் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே 3-4 மணி வரையும் சந்தை, இந்நேரம் 3-4 மணி வரையும் சந்தைங்க. இல்லை அது வாகனங்களால் வந்து தங்குற சனம் எல்லாம் சந்தையை பார்த்துட்டு தான் போகிறது. அந்த சந்தை இருந்தது. அந்த சந்தையில் ஒரு 15 ரூபாய் வியாபாரி, அதுவும் நல்ல ஓட்டம் போனது. இந்த சந்தை வந்தா புறாதாங்க ஜனங்களுக்கு தெரியாது. எத்தனை மணி ஓட்டம் வந்து இந்த சந்தை வந்து இயங்கி கொண்டு இருக்குது? இப்போ ஒரு 11 மணி 11 சனஞ்சேரி 4 மணி ஓட்டம் இயங்கின சந்தை வந்து இப்போ 11 மணி 11 சரிங்க. இந்த கோயில் சந்தையில் இருந்ததுங்க. கோயில் சந்தை தெரியுமா? கோயில் சந்தை. அந்த கோயில் சந்தையை விட கேவலம் இப்போ நெல்லியடி சந்தை. கோயில் சந்தையை விட இப்போ கேவலம் நெல்லியடி சந்தை. அப்படியா போச்சு. 30-35 வியாபாரி இருந்த இடத்துல இப்போ 7-8 வியாபாரி தானுங்க இருக்கு. பயங்கரம் பயங்கரம். நீங்க சம்பளம் வாங்கி அதை நடைமுறையில் படுத்த வேணும். நடைமுறைப்படுத்தாம இந்த நிப்பாட்டு நான் கத்தியா விடணும். அப்போ இந்த வீட்டுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. நான் இந்த மீன் தானுங்க வெட்டுறேன் தெரியுங்க. நான் வியாபாரம் தான் செய்தேன். இப்போ ஏதாவது மீன் வெட்டுறேன். மற்ற ஜனங்களை பார்த்து தானுங்க நானும் ஒரு 5-10 உழைக்கலாம். பாருங்க 10 மணி ஆகுதுங்க 20 ரூபா காசு வச்சுக்கிறாங்க. அப்போ யாரோட என்னத்தை காய்க்குங்க வந்தோடனே தந்த காசு எடுங்கோன்னா அவங்களும் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் நடைமுறைப்படுத்துகிறாங்க இது சந்தையை. ஓகே நன்றி. ஓம்ங்க. இவ்வளோ முறை வந்து இவ்வளோ பேர் வந்து வியாபாரிகள் வந்து நிற்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார். கனக பிரச்சனை இங்கே வந்து மீனை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. வியாபாரிகள் வந்து இங்கே வந்து சந்தையில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாத அந்த ஒரு பிரச்சனை வந்து போய்கின்றது. அந்த பிரச்சனைகளை பற்றியும் வந்து கதைச்சிருந்தேன் அந்த அண்ணா. அதே நேரம் வந்து இன்றைக்கி வந்து மீன் வந்து நல்ல மெலிமத்தான் போதும். இந்த நெல்லடி மீன் சந்தையில் இருக்குது. அப்படியே வந்து நாங்களும் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருந்திருக்கு. கூடுதலாக வந்து சந்தை என்றாலே வந்து நான் வந்து அந்த சந்தையில் இருக்கிற விஷயங்கள் வியாபாரிகளில் வந்து என்னென்ன மீனெல்லாம் இருக்குன்னு தான் கதை கொண்டு போனேன். ஆனால் அங்கே வந்து போன பிறகு தான் தெரிஞ்சு இந்த வந்து சந்தையில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து அந்த வியாபாரிகள் அவ்வளோ பெருமை வந்து கூறுற ஒரு பிரச்சனை வந்து 2 விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து முதலாவது பிரச்சனை வந்து இந்த வெளியிடங்களில் வந்து வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்கிறால வந்து தங்களுக்கு வந்து பாதிப்படையுது, தங்களுக்கு வியாபாரம் பாதிப்படையுது. 2வது விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்களாம். இங்கே நெல்லியடி சந்தையில் வந்து மிஞ்சிற மீன்களை வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாது, ஐஸ் அடித்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாது. அப்போ வந்து வியாபாரிகள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன்களை கொண்டு நாங்கள் வந்து எங்கே போடுறது, எங்கே வைக்கிறது அல்லது என்ன செய்கிறது அந்த விஷயமாக தான் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் வந்து எடுத்திங்கன்னா வந்து அந்த வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி வந்து அதே நேரத்தில் பிரியோசனமான காணொலியாகவும் இருக்குமென்று நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி தொடர்பாக வந்து நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினா வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் போடலாம். அல்லாட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணியோ அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜில் கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு இடங்களை வந்து உங்களோட இடங்களை இருக்கிற விஷயங்கள் எடுக்கணும்னாலும் வந்து அந்த கமெண்ட்லேயோ அல்லது எங்களுக்கு நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ சொன்னால் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த இடங்களையும் வந்து நாங்கள் காணொலி எடுத்து போடுவோம். இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவிட இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாய் பாய்.